நேயர்களே வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியை சந்திக்கும். தலைப்பு பகுதியில் என்றால் இந்த வீதி விபத்துகளாக தான் இருக்குது. ஏன் நாங்கள் அடிக்கடி வீதி விபத்துகளை கைது கொண்டு வருவோம்னால் இலங்கையிலே வீதி விபத்துகளுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அதிகரிப்பதை தாண்டி இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நாட்களிலேயே வீதி விபத்துகள் என்பது எண்ண முடியாத அளவிற்கு அதிகரித்து அதனுடைய மரணங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கடந்த 22 நாட்கள் இந்த 2026 ஆண்டு ஆரம்பித்த 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையான கடந்த 22 நாட்களில் மொத்தமாக 135 வீதி விபத்துகளிலே 142 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்ப விபத்துகளை விட விபத்துகளுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருந்து அப்ப வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிலே அல்லது அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகளிலே இவ்வாறான வீதி விபத்துகள் இந்த வீதி விபத்துகளால் ஏற்படக்கூடிய இறப்பு சம்பவங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இது சுற்றுலாத்துறையும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கக்கூடிய விடயமாக இருக்கும். அதை தாண்டி இந்த வீதி விபத்துகளுக்குரிய அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த போதைக்கு அடிமையான சாரதிகளாக இருக்கிறார்கள் என்று கூட கூறப்படும். அது அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அல்லது இந்த பரிசோதனைகள் சாரதிகளுக்கான உடனடி பரிசோதனை குடிச்சிட்டு பைக் ஓடினா ட்ரிங்க் பண்ணிட்டு வாகனம் செலுத்தினா கண்டுபிடிப்பதற்காக போலீசார் அந்த ஊதி பார்க்கிற முறை மேல் அந்த மீட்டர் வச்சு கண்டுபிடிப்பார். அதே போல போதைப் பொருள் பாதிப்பதற்கான உடனடி பரிசோதனை முறைகளும் நடமாடும் ஆய்வு கூடங்களும் வீதி போக்குவரத்து போலீசாருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான ஆரம்ப வேலை திட்டங்கள் கொழும்பு மாநகரிலே முன்னெடுக்கப்பட்டது. அது அடிப்படையிலே கொழும்புல அண்மையிலே முன்னெடுக்கப்பட்ட இந்த பரிசோதனைகளிலே திடீரென வீதியில் வாகனம் செலுத்தக்கூடிய சாரதிகளை மறைத்து அவர்களுக்கு இந்த போதைப் பொருள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட அடிப்படையிலே பலர் இந்த போதைப் பொருள் பாவித்திருப்பது தெரிய வந்தது. பல சாரதிகள் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருப்பது, குறிப்பாக கஞ்சா, ஹெரோயின், அதே போல இந்த ஐஸ் போதைப் பொருட்களை பாவித்து விட்டு வாகனம் செலுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணை நடைபெறுகிறது. அதே போல இந்த அண்மைய நாட்களில் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்றால் இந்த பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் 14 தொடக்கம் 20 வீதமானோர் போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக பஸ்ஸஸ் லாங் ட்ரிப் பஸ் ஓடுறார்கள். இந்த பஸ் ஓடுற டிரைவர் மேல 100 பேர் எடுத்துக்கொண்டு 16-20 பேர் போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதாக இருக்கிறது. அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த போதைப் பொருள் பாவனை தொடர்பான சாரதிகளுக்கான பரிசோதனைகளில் இந்த விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு 50 தொடக்கம் 100 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்திலே ஒரு போதை பாதிக்கக்கூடிய ஒரு சாரதி வாகனம் செலுத்துவது என்பது அந்த 50 தொடக்கம் 100 பேருடைய உயிர்களையும் பணையம் வைத்து பயணிக்கும் விடயமாக இருக்கு. எனவே மக்களுடைய உயிரோடு யாரும் விளையாடக்கூடாது. இந்த வாகன உரிமையாளர்கள், குறிப்பாக பேருந்துகளுடைய உரிமையாளர்கள் போனஸுக்கு நாங்கள் என்ன கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்றால், இந்த இப்படியான சாரதிகளை நீங்கள் இனம் கண்டால் அல்லது உங்களுடைய பணத்திற்காக இப்படியான சாரதிகளை வேலைக்கு அமர்த்தார்கள். அப்படியானவர்களை இனம் கண்டால் அவர்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள், இல்லையென்றால் சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட வேண்டியது. எனவே அவர்களை பணிக்கு அமர்த்துவதை தவிர்த்து அவர்கள் இருந்தால் அவர்களை பணியை விட்டு நீக்கி உடனடியாக எங்களுக்கு தகவலை தந்தும் அவர்களை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அதை தாண்டி பொதுமக்களுக்கான வேண்டுகோளாகும். குறிப்பாக வீதிகளிலே பயணிக்கக்கூடிய வாகனங்களிலே பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்கான வேண்டுகோளாகும். இப்பொழுது இந்த பயணிகள் பேருந்து அனைத்திலுமே இந்த வீதி போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான வாட்ஸ்அப் இலக்கங்கள், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் எல்லா பேருந்துகளிலும் ஒட்டப்பட வேண்டும் என்ற சட்டத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் முறைப்பாடுகள் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்காக இந்த போக்குவரத்து பிரிவுகளுக்கு நாங்கள் அதனுடைய முறைப்பாடுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். எனவே இந்த போதைப் பொருளுக்கு எதிரான செயற்திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அகன்ற செல் போதைப் பொருள் செயற்திட்டத்துடைய நம்பர் தொலைபேசி எண்களும் பேருந்துகளிலே காட்சிப்படுத்தப்படும். எனவே உங்களுடைய பேருந்து ஓட்டுநர் அல்லது பேருந்து இயக்கக்கூடியவர்கள் யாராவது போதை பாவித்திருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அந்த இலக்கங்கள் வாட்ஸ்அப் இலக்கங்கள் தொடர்பு கொண்டும் உங்களுடைய சாரதி அல்லது சாரதியோடு இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் துணை சாரதி அவர்கள் போதைப் பொருள் பாதிப்புக்கான விடயத்தை தெரிவித்து உங்களுடைய பேருந்து பயணத்தை பாதுகாப்பான பேருந்து பயணமாக மாற்றி உங்களோடு சேர்ந்து மற்றவர்களுடைய உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளும். அதே போல இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இது பெரிய துணையாக இருக்கும். எனவே இந்த போலீசார் முப்படையினர் என்பதை தாண்டி பொதுமக்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு. அப்படி கட்டுப்படுத்த மாத்திரம்தான் இந்த வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல 50-100 பேர் பயணிக்கக்கூடிய இந்த பேருந்துகளால் ஏற்படக்கூடிய பாரிய விபத்துகள் இறப்புகளையும் தடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வீதி விபத்துகளிலே இந்த பேருந்துகள் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே பேருந்து ஓட்டுநர்களுக்கு அவர்களாக திருந்த வேண்டும். இல்லாவிட்டால் சட்டம் நாங்கள் தெரிஞ்சார்கள் அல்லது நாங்கள் போற பஸ் தான் எங்களுக்கு என்ன பிரச்சனை பார்க்காம அந்த பஸ் உங்களை ரக்கிட்டு இன்னொரு ஆள் அடி இடிக்கலாம். அதே போல உங்களை ரக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒருவரை இடிக்கலாம். எனவே இந்த போதைப் பொருள் என்பது உயிர்கொல்லியாக இருக்கிறது. பாதிப்பவர்களும் உயிர்கொல்லி, பாதித்த பிறகு அவர்களை சூழ உள்ளவர்களுக்கும் அது உயிர்கொல்லி அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வாக இருந்து கொண்டு அதே போல இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு 22 நாட்களில் 142 பேரை இந்த வீதி விபத்துகளுக்கு காவு கொடுத்திருக்கிறோம். அதை விட கொடூரமான செயல் ஒன்று. கொரோனாவில் கூட இவ்வளவு பேரை நாங்கள் 3 கிழமையிலே 142 பேர் இறந்திருப்பார்களா என்றால் அதுக்கு இலங்கையிலே கேள்வியாகத்தான் இருந்து கொண்டு. அப்போ ஒரு கொரோனாவை விட மோசமாக ஒரு
தொற்றாக இந்த வீதி விபத்துக்கள் என்பது மாறிக்கொண்டிருக்கு. அதிலும் குறிப்பாக அந்த பத்திரிகையில பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகிறது, நேற்றும் பரந்தமையில் ஒரு வீதி விபத்து, ஒருவர் இறந்திருக்கிறார், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வீதி விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொடுக்கிறது. காயம் என்பதை தாண்டி இப்பொழுது இறகு நிலைமைக்கு வீதி விபத்துகள் இடம்பெற்றுக் கொடுக்கிறார். அந்த வேகமாக கொடூரமான வாகன பயணங்களை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். கொடூரமான முறையிலே, ஆபத்தான முறையிலே வாகனங்களை ஓட்டிக்கொண்டோம். அதை தாண்டி அண்மையிலே வீதி போக்குவரத்து விதிமுறைகள் இருப்பதற்கான பல சட்டங்கள் கொண்டு வரப்படும். குறிப்பாக இந்த ரோடு வழியை சர்க்கஸ் காட்டுறார்கள், ஒரு சில ஊரார்கள் போன் அடிச்சு கொண்டு அதுக்கான இந்த வெட்டி கிட்டி ஓடுறார்கள், சைட்ல படுக்க போட்டு ஓடுறார்கள். இப்படியான இந்த குரலை வித்தை காட்டக்கூடிய புள்ளிகள் எல்லாரையுமே அந்த இடத்திலேயே அரெஸ்ட் பண்ணுவதற்கான சட்டங்கள் கூட கொண்டு வந்தது. எனவே இந்த வீதிகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களை தாண்டி பொதுமக்களுடைய முறைப்பாடுகளுக்கு பல இலக்கங்கள் இருக்குது. போக்குவரத்து முறைப்பாடு இருக்குது, போதைப் பொருளுக்கான முறைப்பாடுகள் இருக்குது, தனியார் பாதுகாப்புக்கான முறைப்பாடு எண்கள் எல்லாம் இருக்குது. எனவே தயவு செய்து அப்படியான எண்களை எடுத்து வைத்துக்கொண்டு இவர்களுக்கு எதிராக உடனடியாக மக்கள் முறைப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்களும். அப்பதான் இந்த சமுதாயம் திருந்தக்கூடிய வாய்ப்புகளுக்கு எங்களை கேட்க யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வாறான குற்றங்கள் அதிகமாக இடம். எனவே இனி ஒரு வீதி போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் வவுனியாவில் கலத்தி கொண்டு சேர்ந்த போக்குவரத்து பொருளாதாரம் இடிச்சு தள்ளிட்டு போற அளவுக்கு மனநிலை மாறி இருக்கிறது சாரதிகளுக்கு. என்றால் மற்றவர்கள் நிலைமையெல்லாம் என்னென்று நினைச்சுப்பாங்க. டிப்பர்களால் இன்றைக்கு டிப்பர் எல்லாம் விபத்தாக அடிப்பதை தாண்டி இன்றைக்கு அது கொலையாக மாறி இருக்கு. அண்மையில் கூட கிளிநொச்சி ஒரு சம்பவம் இடிச்சு அடிப்ப திருப்பி வெளியிட வரைக்கும் அதை மக்கள் மறைச்சு அது காணொலியை பார்க்க எங்களுக்கு அந்த மரணித்தவர்களுடைய குடும்பப்பட்டவர்களுடைய வலியை உணர முடியதாக. எனவே இந்த நாங்கள் மீண்டும் கொள்வதும் எங்களைப் போலவே மற்றவர்களுக்கும் குடும்பம் உண்டு. அப்படி நினைத்து நாங்கள் வீதியில் பயணித்தால் எங்களையும் பாதுகாத்துக் கொண்டு எதிரில் வருபவர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என்பதை தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக. நிச்சயமாக நாங்கள் இந்த நாளிதழ்களை புரட்டினாலே தினமும் ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு நாளிதழும் பல்வேறு செய்திகள் இந்த விபத்துகள் தொடர்பாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட இன்றைக்கு பிளந்திருக்கக்கூடிய காலைப்பொழுதிலே வெளியாகி இருக்கின்ற இந்த 4 பத்திரிகைகளிலும் கூட நாங்கள் பக்கம் பக்கமாக சரி முதல் பக்கத்தில் தான் 4 விபத்தை பார்த்து விட்டோம் என்று பார்த்தால் திருப்பினால் அடுத்த பக்கத்திலும் 4 விபத்து, அடுத்த பக்கத்திலும் இவ்வாறு விபத்துக்கள் என்னன்னு சொல்றது கூடிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த நடப்பாண்டில் தொடங்கி ஒரு 24 நாட்களை தான் கடந்திருக்கின்றோம். ஆனால் இந்த 24 நாட்களுக்குள் 142 பேர் இழப்பு என்பது பெரிய விடயமாக இருக்கிறது. உண்மையிலேயே இது எங்களினுடைய நாட்டு தேசிய அபிவிருத்தியில் கூட பாரிய ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த இறக்கக்கூடியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினராகத்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக 30 தொடக்கம் 45 வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பதனால் இந்த இழப்பு அவர்களுடைய குடும்பத்திற்கும் பாரிய இழப்பாக இருப்பதுடன் ஒரு நாட்டின் அபிவிருத்தியிலும் ஒரு கேள்விக்குறியான விடயத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பதனாலும் இந்த கைபேசிகள் தொலைபேசிகளை பயணம் செய்யும் போது அதனை பாவனை செய்வதனாலும் மக்களினுடைய அலட்சியத்தினால்தான் இந்த விபத்துகள் அதிகரிப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விபத்துகள் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைகளை பார்க்க போனால் 142 பேரில் 33 பேர் பாதசாரிகளாக இருக்கிறார்கள். எனில் அவர்கள் தவறேதும் செய்யவில்லை. வீதிகளில் பயணிக்கும் பொழுது இவர்களின் அலட்சியம் அவர்களின் உயிரையும் அவர்களின் குடும்பத்தின் வாழ்க்கையையும் காவு கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் சற்று வேகமாக வீதியில் செல்லும் போது சற்று வேகமாக எங்கள் அவசரங்களில் இந்த வாகனங்களை முறுக்கி செல்வது அல்லது சர்க்கஸ் காட்டுவது, இந்த குறிப்பாக இந்த வீதிகளில் நடந்து செல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கரையாக அண்மித்து சென்றால் கூட, வீதிகளில் கரையாக நடந்து சென்றால் கூட இந்த வேகமாக வெட்டி செல்லக்கூடியவர்கள் அருகருகே வெட்டி செல்வது அவர்களினுடைய அந்த வேகத்தில் வரக்கூடிய காற்றே அந்த வீதியில் நடந்து செல்பவர்களை தள்ளி விடுவதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அது எவ்வளவு ஆபத்தாக இருக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு தங்களின் உயிரில் விருப்பம் இல்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் இந்த தனிப்பட்ட காணிகள் அல்லது தனிப்பட்ட வீதிகள் ஏதாவது அப்படியாக இருக்கிற பகுதிகளில் உங்களின் சர்க்கஸுகளை நடத்தி நீங்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீங்கள் விரைவாக சென்று கொள்ளுங்கள். வீதியிலே பயணிக்கக்கூடிய பொது பயணிகளையும் அல்லது சக பயணிகளையும் அவர்களின் வாழ்வையும் அவர்களின் குடும்பத்தையும் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்று சொன்னால் அவர்களுக்கும் வாழ்வு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த கைபேசிகளின் பயன்பாடு மற்றது இந்த போதைப் பொருட்களின் பயன்பாடு இந்த வீதி விபத்துக்களை அதிகரிப்பதற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இதற்காக இந்த சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் வீதிகளில் சிசிடிவிகள் அல்லது இந்த வேக கட்டுப்பாடுகளை குறைக்கக்கூடிய கருவிகள் போன்றவை இருந்தால் அதன் வழி செயற்பட்டு இவர்களும் பாதசாரிகளுக்கும் தீங்கில்லாமல் பயணம் செய்பவர்களுக்கும் தீங்கில்லாமல் இருக்க முடியும். அண்மையில் பார்த்திருந்தோம், உண்மையிலே இலங்கை போக்குவரத்து சபையினுடைய
பஸ் பேருந்தும் தனியார் சபையினுடைய பேருந்தும் கூட மோதி இருந்தன. ஆகவே இந்த பொது போக்குவரத்துகளில் கூட இன்றைக்கு இந்த வீதி விபத்துகள் நிகழக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய பத்திரிகையில் வெளியாகியிருந்தது, இந்த பஸ்களில் பேருந்துகளை செலுத்தக்கூடியவர்கள் வந்து குடித்துவிட்டு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் என்றவாறாக. ஆக எல்லாவற்றுக்குமான அடிப்படை வந்து இந்த போதைப் பொருளாக தான் இருக்கிறது. ஆகவே மக்கள் இது தொடர்பாக எங்கேயாவது அவதானித்தால் எனக்கு என்ன போயிட்டு என்று பேசாமல் இருக்காமல், அல்லது நான் இந்த ஸ்டொப்பில் இறங்கிட்டு இருந்தானே அடுத்த ஸ்டொப் வரைக்கும் அதிலே பயணிக்கக்கூடிய பல்வேறு நபர்களினுடைய வாழ்க்கை உங்களுடைய ஒரு முறைப்பாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான இலக்கங்கள் இருக்கின்றன. பொது போக்குவரத்துக்களை பாதுகாக்கக்கூடிய விடயங்கள் அல்லது அது தொடர்பான போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை தடுத்து அதை முற்பாதுகாப்பு செய்ய வேண்டிய கடப்பாட்டில் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் டான் குழுமத்தின் சார்பாகவும் இந்த வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாகவும் நேய சொந்தங்களை வேண்டிக் கொள்வது, நீங்கள் பயணம் செய்யும் போது முடிந்த வரை வேக கட்டுப்பாட்டை மேற்கொள்ளவும். நீங்கள் ஒரு நாயோ அல்லது இன்னொரு வாகனமோ வழி தவறி குறுக்கே வந்தால் ஒரு பிரேக்கை சடுதியாக அடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அடிக்கக்கூடிய பிரேக்கின் மூலமாக நீங்கள் இழுபட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் வேக கட்டுப்பாட்டை மேற்கொண்டு இந்த வீதி விபத்துக்களை தடுப்போம் என்பதை தாண்டி இந்த வீதிகள் வந்து இந்த டித்வா பேரிடருக்கு பிறகு பெரும்பாலும் பயணிக்க முறையற்ற வீதிகளாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய போக்குவரத்தை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வோம். இந்த வீதி விபத்துக்களை முடிந்தவரை குறைப்போம் என்பதனை இன்றைய நாளுக்குரிய வணக்கம் நிகழ்ச்சியினோடாக கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.